ஒருத்தன் கிளி வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு சந்தைக்கு போனான். அங்கே கிளி ஏலம் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கிளி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எப்படியும் வாங்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அந்த ஏலத்துக்கு போகிறான். போனவுடனே கிளி 100 ரூபா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். உடனே எதிர்குரல் வந்துட்டு 200 ரூபான்னு வந்துச்சு. உடனே இவன் ரேட்டை கொஞ்சம் ஏற்றி கிளி 500 ரூபா அப்படின்னா 1000 ரூபா அப்படின்னு எதிர்கொள்ள வந்துச்சு. எவ்வளோ கேட்டாலும் ஏற்றிக்க போகிறாங்க அப்படின்ட்டு கிளி 5000 ரூபா அப்படின்னா அது 10,000ன்னு ஒரு ஆப்போசிட் குரல் வந்துச்சு. ஒரு வழியாக எதிரில் வர குரலில் வந்துட்டு மௌனமாக்குறதுக்கு 20,000 ரூபான்ட்டான். சவுண்டே வரல. ஒரு வழியாக 20,000 ரூபா பணத்தை கொடுத்து கிளிக்காரன்ட்டு கிளியை வாங்கிட்டான். வாங்கினப்ப அவன் கேட்டான், ஏயா இந்த கிளி பேசுமா அப்படின்னா. பேசுமா? அசராம பேசுங்க. உங்கள் குரலுக்கு எதிர்குரல் கொடுத்ததே இந்த கிளிதான். பேசுமான்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் 100 ரூபான்னு நீங்கள் 200 ரூபான்னு பேசிச்சா, 500 ரூபான்னு நீங்கள் 1000 ரூபான்னு பேசிச்சா, 5000 ரூபாய் நீங்கள் 10,000 ரூபான்னு பேசுனா எல்லாமே என் கிளி தாங்க. கிளியையும் வாங்கியாச்சு. அந்த கிளிக்கு டெய்லி கதை சொல்லி ட்ரெயின் அப் கொடுத்துட்டே இருந்தான். அப்போ அந்த கிளிக்கிட்ட சொன்னான், இதை பாரு கிளியே, 20,000 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கிட்டேன். நான் பார்த்தியா, நீ பேசுறது கூட மனுஷன் பேசுகிறதா நீ பேசுறதான்னு தெரியாமல் அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறேன். நான் ரொம்ப என்ன சொல்கிறது, காசை ஏமாந்து விட்டுறேன். எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி எனக்கு சம்பாதிச்சு கூட அப்படின்னு கிளிக்கிட்ட ஐடியா கேட்குறேன். உடனே கிளி சொல்லிச்சான், கவலைப்படாத, நீ எனக்கு கதைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ச்சு. இவனும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி, நீ சந்தைக்கு கூட்டிகிட்டு போ, இந்த கிளி நல்லா பேசும் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டு அப்படின்னா. உடனே இவனும் அதே மாதிரி கிளியை தூக்கிட்டு சந்தைக்கு போனான். கிளி நல்லா பேசும் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டினான். பந்தயத்தில் இருந்தவங்களாம், கிளி பேசுச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு 10 ரூபா தரோம், கிளி பேசலை அப்படின்னா நீ எங்களுக்கு 20 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டினாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பந்தயம் கட்டினாங்க. அதே மாதிரியே கிளி பேசுன்னு எல்லாம் எதிர்பார்க்குறப்ப கிளி பேசுன்னு இவன் சொன்னான். ஆனால் கிளி பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருந்துச்சு. பணத்தை கொடுத்தவனெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா, யோ எங்கே கிளி மூஞ்சியே பார்த்துட்டு கிளி பேசலை, 20 ரூபாய் எடை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி இவன் 20 ரூபாய் எல்லாத்துக்கும் ரொம்ப நட்டமாக போச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறானே தெரில. உடனே அந்த கிளியை தூக்கி கூண்டில் போட்டு கோவத்தில் அப்படியே வெக்குன்னு வேகமாக நடந்துட்டு. கிளியும் ரெக்கையில் அந்த பக்கம் இந்த பக்கம் கூண்டுக்குள்ளே ஆடிட்டு இருந்துச்சு. அப்போ கிளி சொல்லிச்சு, ஏன் இவ்வளோ கோபம் அப்படின்ச்சு. நீ பேசுவேன்னு சொல்லி ஒவ்வொரு கதையாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ பேசவே இல்லையே, எனக்கு பணமெல்லாம் நட்டமாக போச்சு, என் ஆசையெல்லாம் மண்ணா போச்சே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சு. உடனே அந்த கிளி சொல்லிச்சு, என்னையா நீ பிஸ்னஸ் ட்ரிக்கு, உனக்கு என்ன தெரியும்? இதே பந்தயத்தை நீ நாளைக்கும் கட்டு, நாளைக்கு நான் பேசுகிறேன். இன்றைக்கி பேசுனா உனக்கு 10 ரூபா தான் கிடைக்கும். அதே நாளைக்கு நான் பேசினேன் அப்படின்னா உனக்கு 30 ரூபான்னு பெட்டு வை, நான் பேசுகிறேன் அப்படின்ச்சு. உடனே இவனும் அதே மாதிரி அடுத்த நாளும் சந்தைக்கு போய் 30 ரூபான்னு சொல்லி பெட்டு கட்டினான். எல்லோரும் நார்மலாக ஆளுங்க நிறைய பேர் இருந்ததை விட 4 மடங்கு ஆளுங்க நிறைய பேர் சேர்ந்து பந்தயம் கட்டினாங்க. எல்லோரும் பணத்தை விட்டுட்டாங்க. இவன் மட்டும் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினான். அப்போ அந்த கிளி சொல்லிச்சு, இதுதாயா பிஸ்னஸ் ட்ரிக்கு, இது கூட தெரிஞ்சுக்காம நீ வேற வாங்கிட்டு ஏமாந்துட்டுருக்குற ப அப்படின்ச்சான். மலை நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான்.
அவன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆருடம், அதாவது ஜோதிடம் வந்துட்டு பார்ப்பான். அப்படி ஜோதிடம் எதுக்காக பார்க்குறான் அப்படின்னா, மழை வந்துடக்கூடாது. அவனுக்கு மழை வந்துச்சு அப்படின்னா அவன் அந்த மழை வந்ததை அபசகுனமாக அவன் கருதுவான். அதனால் அவனுக்கு அந்த மழை வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி மழை வருமா வராதா அப்படின்றத ஜோதிடத்தில் அவன் பார்ப்பான். அப்போது ஜோதிடர் அரண்மனையில் வச்சுருந்தான். அவரை கூப்பிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சோழியை போட்டார். சோழியை போட்டோன்னே, இன்றைக்கி மழை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, தைரியமாக நீங்கள் போகலாம் அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுத்தாரு. சரி அப்படின்னு இவரே க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புனான். கிளம்புனப்போ கழுதையை ஓட்டிகிட்டு ஒருத்தர் வந்தான். அந்த கழுதைனா ஓவராக கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த ராஜா, ஏன்டா கழுதை கத்துது அப்படின்னா, ஆமாம் ராஜா, காலையிலேருந்து இது கத்திகிட்டே இருக்குது அப்படின்னா. கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போகும்போது, அது வேற ஒன்றும் இல்லை ராஜா, மழை பெஞ்சா என் கழுதை கத்தும், மழை வர சிக்னல் எங்காவது தெரிஞ்சுது அப்படின்னா என் கழுதை கத்த ஆரம்பிக்கும். என் கழுதை எப்பப்போ கத்துதோ அப்போ கண்டிப்பாக மழை வரும், தொடர்ந்து என் கழுதை கத்துச்சுன்னா மழை வரும் அப்படின்னு. நான் ஜோசிகாரன்ட்டு கேட்டேன். அவன் என்றானா ஆருடம்லாம் பார்த்து கிரக அமைப்புகள்லாம் பார்த்து மழை வராதுன்னு சொல்லியிருக்கான். நீ என்றானா கழுதை கத்துனா மழை வருன்ற, போட வேலையை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டு திட்டான். அவன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ராஜா நகர்ந்திருப்பான். மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் மழையில் நனைச்சிட்டான். மழையில் நனைஞ்ச உடனே கோபத்தில் அரண்மனைக்கு ராஜா வர்றான். வந்ததை பார்த்தோடனே ஜோதிடர் வேறு வழி இல்லாமல் ராஜா காலில் விழுகிறான். ராஜா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். எனக்கு ஆருடத்தில் இது நம்பிக்கை இருக்குதான், ஆனால் இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி எதிர்பாராத விதமாக மழை வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ராஜா காலில் விழுந்தான். அப்போ ராஜா சொன்னா, இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்கூடாது, ஓடிப்பேரு, யூ கெட் அவுட் அப்படின்னா. பதிலாக இன்னொரு ஆளை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. இவன் ஆர்வமாக பார்த்தான், யாரடா கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு. பார்த்தா கழுதையை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இனிமே யூ கெட் அவுட், டேய் புதுசாக வந்திருக்க நம்ம ஜோதிடர் கழுதைக்கு எங்கடா ஒரு கட் அவுட்டு.